டெல்டாவிலிருந்து அமைச்சர் டிஆர்பி ராஜா மேற்கு மண்டலத்திற்கு நியமிக்கப்படுகிறார். மேற்கு மண்டலம் என்பது எப்போதுமே அதிமுகவுக்கு வலுவான கோட்டை, அல்லது இப்போது பிஜேபி வளருதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அது ஒரு சவால்னு திமுக கூட்டணிக்கு மாறி இருக்கா? இல்ல, நீங்க மேற்கு மண்டலம் அப்படி இருந்தது முன்பு இருந்தது. இந்த சமீபத்தில் நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தல்களில் 97% கிட்டத்தட்ட 97, 96, 97% ஒட்டுமொத்தமா திமுக ஜெயிச்சிருக்கு. அதை கவனிங்க நீங்க. மக்கள் இந்த பக்கம் திரும்பி பல காலமாச்சு. எனவே 97% மக்கள் இன்று திமுகவின் பக்கம், திமுகவின் கூட்டணியின் பக்கம். டெல்டாவிலிருந்து நான் போறேன் என்பதை விட ஒரு தொழில்துறை அமைச்சராக இருந்து இந்த பகுதிக்கான தொழில் வளர்ச்சியில் மிக முக்கிய கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த நடந்து முடிந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதுக்கு முன்னாடி நடந்த பல கட்ட முடிவுகளை, பல கட்ட கூட்டங்கள் நடந்த அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் இந்த 3 ஆண்டுகள் மட்டும் 10 லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்துக்கு கொண்டு குவித்தவர் நமது முதலமைச்சர் அவர்கள். அதை பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, அதாவது தென் தமிழகத்துக்கும் சரி, டெல்டா பகுதிகளுக்கும் சரி, மேற்கு மண்டலத்துக்கும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி வரணும்னு குறிப்பா இருக்காரு. இந்த முறை தேர்தலை நீ போய் அங்க பணிபுரியறதும் சரி, பணிபுரியும் போது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்னெல்லாம் ஸ்பெசிபிக்கா இங்க பண்ணலாம் என்பதையும் நீ பார்த்துட்டு இந்த 30 நாள் தேர்தல் முடித்த பிறகு அந்த அறிக்கையும் எனக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நாங்க இது வரைக்கும் சொன்னதை செய்யாம விட்டதே இல்ல. திமுக காரங்க நாங்க சொல்றோம், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான முதலீட்டாளர் மாநாட்டம் நடத்தி 31 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், பெண்களுக்கும் சேர்த்து வேலை வாய்ப்புகளை 3 ஆண்டுகளை உருவாக்கிய திமுக காரனாக சொல்கிறேன். மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த கோவைக்கு காத்து இருக்கிறது. தேர்தல் முடிந்தவரை, தேர்தல் காலம் வந்தனால ஒரு சில அறிவிப்புகள் நாங்க சொல்ல முடியல. 13ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கு வரும்பொழுது சில செய்திகளை எல்லாம் இங்கே சொல்வார். அதற்கு பின்பு நீங்கள் பார்ப்பீர்கள். தமிழகத்தில் எல்லா பக்கத்துக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வரும் திராவிட நாயகன் இந்த பகுதிக்கு, கோவைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்களே கண்கூட பாப்பீங்க. அதற்கு முன்கூட்டியே மக்கள் நீங்க சொன்னது மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூர்ல திமுக வெற்றி பெற்றது, மேயராக வந்தாங்க, பெரும்பாலான இடங்களை வெற்றி பெற்றீங்க, வார்டுகளை மறுக்கல. ஆனால் இன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி இல்ல, இன்சார்ஜா இருந்தார். அது ஒரு பலவீனமா இருக்குதா? இன்னொரு பக்கம் பிரபலமான வேட்பாளர்கள் இங்கே திரு எஸ்பி வேலுமணி அங்கே இருக்கிறார், அங்கே ராமச்சந்திரன் அவங்க அணியினுடைய ஐடி பிரிவிலிருந்து களமிறக்கப்பட்டிருக்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு அண்ணாமலை போட்டியிடுகிறார். அப்படிங்கும்போது திமுக வேட்பாளர் ராஜ்குமார் எவ்வளவு தூரம் அவர்களோடு போட்டியை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? களத்தில் என்னைக்குமே இருக்கிறது உதயசூரியனும் தலைவர் தளபதியார் அவர்களின் முகம்தான். நீங்க எனது நண்பர் முன்னாள் நமது அமைச்சர் அவர்கள் அவர் இங்கே களத்தில் இருக்கும் பொழுது மிக சிறப்பான களப்பணியாற்றி, கழக பணியாற்றி, அதை எல்லாரையும் ஒருங்கிணைத்து மிக பிரம்மாண்டமான ஒரு பணியை செய்ததனால்தான் 97% வெற்றி, அற்புதமான வெற்றி ஒன்று கிடைத்தது. அதை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு அடுத்து நம்ம பொறுப்பு அமைச்சராக இருக்கும் நமது ஐயா முத்துசாமி அவர்களும் மிக பிரம்மாண்டமாக இங்கே பணி செய்து அவர்களும் கழகத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்று அவருக்கு 4-5 பகுதியில் பொறுப்பு இருக்கு. இப்போ அவர் ஈரோடும் பார்க்க வேண்டியது இருக்கு, கோவை 2 தொகுதிகளையும் பார்க்க, இந்த மாதிரி நிறைய அவருக்கு பொறுப்பு இருக்கிறதுனால அவருக்கு துணையாகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த வகையில் நான் சொன்ன மாதிரி அந்த ஒட்டுமொத்த தொழில்துறைக்கான வளர்ச்சியும் காண்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனவே அவர் இருந்து பண்ண பணியை இன்னும் தொடர்ந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டியது எனது கடமை. அதுதான் எனக்கு தலைவர் கொடுத்திருக்கும் அந்த வேலை. அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி எதிரணியில யார் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்னு சொன்னா மீண்டும் மீண்டும் சொல்றேன். களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் உதயசூரியனும் கூட்டணி கட்சியினர் அந்த சின்னங்களும், அதையெல்லாம் தாண்டி தலைவர் தளபதியார் அவர்களின் முகம்தான் தேர்தலுக்கு அன்று நேரடியாக அங்கே வாக்குச்சாவடிக்கு செல்லும் அந்த பெண்களுக்கும் சரி, அனைத்து தரப்பு மக்களுக்கும் சரி, அவரது முகம்தான் தெரியும். அவர் முகத்தில் பிரகாசிக்கும் உதயசூரியனும் மற்ற சின்னங்களும் தெரியும். அதைத்தான் மக்கள் விரும்பி வேண்டி அதற்குத்தான் வாக்களிக்கிறார்கள். யாரு நிற்கிறாங்கன்றது அடுத்த கட்டம். மிக சிறப்பான ஒரு வேட்பாளரை இங்கே நிறுத்தியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஒரு மேயராக இருந்து மிக அற்புதமாக பணிபுரித்திருக்கிறார். மக்களிடையே எந்த ஒரு கெட்ட பெயரும் அவருக்கு இல்ல. பப்ளிக் லைஃப்ல இருந்து அவர் எந்த ஒரு தவறும் செய்யாம நல்ல ஒரு கிளீன் ஹேண்டா திகழ்ந்திருக்கிறார். இன்று கழகத்துக்காக மிக சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறார். எல்லா தரப்பு கழகத்தினரும் மிக சந்தோஷமா இருக்காங்க. நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்காரு தலைவர் அப்படின்னு. எனவே களத்தில் வேட்பாளருக்கும் எங்கள் வேட்பாளர் திரு ராஜ்குமார் அவர்களுக்குமே தனித்திறமை இருக்கு. எனவே அவரது திறமையும் தளபதியார் அவர்களின் முகமும் நாங்கள் செய்திருக்கும் சாதனைகளும் எங்களுக்கு முதலமைச்சர்